என்னடி இப்படி தலைகீழ படுத்து கிடக்க? என்ன செய்யறதுனே தெரியலம்மா. ரொம்ப போர் அடிக்குமா. ஏன்டி ஒரு புக்கு படிக்கிறது? அம்மா இதுக்கு மேல படிச்சு நான் என்ன கலெக்டர் ஆக போறேன்? அதுவும் சரிதான். படிக்கிற காலத்திலே படிச்சு ஒழுங்கா பாஸ் ஆக மாட்டேன். இனி கல்யாணத்துக்கு பிறகு படிச்சு தேவயானி மாதிரி கலெக்டர் ஆக போற? நான் தேவயானி புடிச்சு சரத்துக்கு மாதிரி தலை அடமான வச்சு படிக்க வைப்பேன்னாரு. ஆனா ஏன் புடிச்சு அப்படியாம்மா? அது அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் வரல, என்ன இன்னும் கூப்பிட கூட வரல பத்தியா? ஏண்டி உன் புருஷன் டெய்லி போன் பண்ணி வாடி வாடின்னு கூப்பிட நீனு போவே செய்த? என்ன போனன்னா வேலை நிறைய இருக்குல்ல, அதான் வேலையெல்லாம் பார்க்க கை வலிக்குதுமா. அதான் இங்கே இப்படி தலைகீழ ஜாலியா படுத்து கிடந்தெல்லாம் நினைச்சிட்டேன். அது சரி, நீ இப்படி கடை ஒரு நாள் உன் புருஷன் உன்னை விட்டு வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கப்பறான், அப்பதான் தெரியும். அம்மா ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு போர் அடிக்குது. ஏதாவது செய்யச்சனா எனக்கு பீடி கிளப்பி விடுதீனு. ஏண்டி ஏன்ட்ட இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தியே, இதோ வர உன் மைனிகாரிட்ட சொல்லு. என்னத்த சொல்றிய? நீ சொல்லு, நாத்தையே சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல மைனி, எனக்கு போர் அடிக்கு பாத்துக்கங்க. ஒரு வேலை இல்லாம சுவாலி இல்லாம இப்படி தலையில படுத்து கிடக்கல, போர் அடிக்காம பின்ன என்ன பண்ணும்? சொல்லுங்க மைனி, எனக்கு ரொம்ப போர் அடிக்கு. ஏதாவது ஒன்னு சொல்லுங்க மைனி, போர் அடிக்காம இருக்கிறதுக்கு. அதுவா நாத்து, நல்ல பிஞ்ச தொட்டப்பக்கட்டையா இருக்கு பாத்துக்க. என்ன மைனி சொல்றியா? பிஞ்ச தொடப்பக்கட்டையே அடிக்க போறியா? எம்மா பாத்தியா நீ என்னை மைனிகாரி தொடப்பக்கட்டையே அடிக்க போறாளாம். எம்மா மர்மவளே, அம்மா கறியை பக்கத்துல வச்சுக்கிட்டே நாத்தன கறி அடிப்பியாக்கு நீ. எத்தே நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா நீங்களும் உங்க மவளும் கேட்க முன்னாடியே கோவப்பட்டா எப்படித்தே? என்னதான் மைனி சொல்ல வரியா சொல்லுங்க. நம்ம வீட்டுல தொடப்பக்கட்டை கொஞ்சம் லைட்டா பிஞ்சுதான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அதை வச்சு வீடெல்லாம் நல்லா பெருக்கி வாசல் முத்தெல்லாம் பெருக்கி ஒரு கோலத்தை கிளத்த போட்டேன்னா நேரம் போகும். சும்மா இப்படி தலைகீழ படுத்து கிடந்தா எப்படி நேரம் போகும்? அப்படி சொல்ல வந்தீங்களா? சரிமா, மைனிகாரி சொன்ன மாதிரி செய்தியா? எம்மா என் மாமியை கை வேலை பார்க்க சொன்னானேன்னா இப்படி அம்மா வீட்ல வந்து தலைகீழ படுத்து கிடக்கு. இங்கே வந்து வேலை பார்க்க சொன்னா எப்படி? ஏதாவது தின்னா நல்லா இருக்குமா? அடிக்கிற வெயிலுக்கு நாத்து தயவு செய்து டீ போட சொல்லிடாத நாத்து, வீட்டுல பால் இல்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் போடவும் சொல்லிடாத, எந்த பழமும் இல்ல. அடிக்கிற வெயிலுக்கு பிரிட்ஜ்லயும் ஐஸ் கட்டி கூட இல்ல, ஜில் வாட்டர் இல்ல. என்னடி இது அடிக்கிற வெயிலுக்கு இருக்க? அம்மா இந்த நுங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. பதினியோட வேண்டாம், நுங்கு சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. அதான் அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு வாங்கி தருவாங்களா மைனின்னு கேக்குறேம்மா. நாத்து, நான் வீட்டுல உன்ன மாதிரி வெட்டியா தலைகீழ படுத்து கிடக்கேன்னு பாத்தியா? எப்படி வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? எல்லா வேலையும் 3 பேர் இருந்தாலும் நான் ஒத்தையிலேயே தலையில எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, நீ அப்படியே வேலை செஞ்சு கிழிச்ச. போ போ. என்னத்த இப்படி சொல்றீங்க? என் மவ தான் விருந்துக்கு வந்தவளாச்சே, ஆசையா நுங்கு கேக்குறல்ல, போய் வாங்கி வந்து கொடு. எல்லாரும் ஒரு நாள் விருந்துக்கு வருவாங்க, 2 நாள் விருந்துக்கு வருவாங்க. இவிய மவா மட்டும்தான் 1.5 மாசமா விருந்துலே இருக்கா. சரித்தே, போறேன். மைனிகாரி நீங்க வரத்தண்டி இப்படிதான் நான் தலைகீழ கிடப்பேன். நீ இப்படி வவ்வால் மாதிரி தலையிலே தொங்கிட்டு கிட. இரு நுங்க வாங்கியாந்து உன் வவ்வால் தலையை உடைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. என்னம்மா மர்மோளே, அங்க பாத்து ஏதோ தன்னால புலம்பிட்டு இருக்க? இல்லத்த, விருந்துக்கு வந்த நாத்தனாருக்கு நல்லா எள்ள நொங்க வாங்கிட்டு வரணும், அதான் கடைக்காரன்ட்ட பேசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே போறேன். அம்மைக்கும் பிள்ளைக்கும் இருக்க முடியாம நொங்கு கேக்குதாக்கும். நொங்கு போறேன், இந்த நொங்கோட உங்க ஜோலியை முடிக்கிறேன். எம்மா இந்த மைனிகாரி போறாவளே, வரையில நுங்கோட வருவாங்களா எப்படி? ஒருவேளை நுங்கியாவாரிய பார்த்து அவ நுங்கு வாங்காம வந்தாலும் பனைமரத்துல ஏறியாத அவளை நுங்க வெட்ட வைக்கிறேன் பாரு. மாமியார கொக்கா அப்படித்தான் இருக்கணும். ஒரு மாமியார்னா அப்படித்தான் இருக்கணும். மருமகளை நல்ல 4 வேளையும் நறுக்குன்னு வாங்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஒரு மாமியா வாச்சிருக்காளே, எப்ப பாரு வேலை ஏறிக்கிட்டே இருப்பா. உன் மாமியாருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லட்டி. மருமகளை ஒரு அன்பா பாத்துக்கணும் தெரியுதா? ஆமாம்மா, நான் உன் மவா, நீ என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிடுவே. என் மாமியை வெடுக்க வெடுக்கு என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்காமா. நொங்கு பதினி நொங்கு. ஐயா நொங்குக்காரரே, ஒரு கொலை நொங்கு வேணுமே. வாமா வா. ஒரு கொலையே நொங்கு வாங்கினா ரேட் அதிகமா இருக்குமேமா. என்ன பண்றது, இப்படிதான் எங்க வீட்டுல டெய்லி ரேட் அதிகமா தான் செலவாயிட்டே இருக்கு. நொங்கு பீஸ் பண்ணி ஒரு பீஸா எடுத்தாரேமா. வேண்டாம், எங்களுக்கு நொங்கு வெட்ட தெரியும், நாங்களே சீவிக்கிறோம். ஒரு கொலையோட கொடுங்க. ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சமா போச்சு. ஆமா எதுக்குமா, எப்படினாலும் நொங்கு வெட்டி தானே சாப்பிட போற, உனக்கு ஏன் வீண் சிரமம்? நீ தான் காசு கொடுக்கறல்ல, நானே வெட்டி தந்துடுறேமா. ஐயா எங்க வீட்டுல 2 எருமை மாடு வளர்க்கேன் பாத்துக்கங்க. அந்த எருமெல்லாம் நொங்க வெட்டி சாப்பிடாது. அதுக்கு இருக்க அண்டா வாய்க்கு நொங்க வெட்டாம அப்படியே முழுசா தின்னாலும் தின்னுரும். சில சமயம் கொலையோட உழுங்கினாலும் உழுங்கிரும். அப்படிப்பட்ட எருமை 2 இருக்கு என்கிட்ட. என்னமா சொல்ற? எருமை மாடு நொங்கு சாப்பிடுமா? ஐயா இது நீங்க நினைக்கிற மாதிரி காட்டு எருமையோ இல்ல வீட்டுல வளர்க்குற எருமையோ இல்ல, இது சரியான திமிர் பிடிச்ச எருமை. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்க நொங்கு கொலை மட்டும் தாங்க. யாரோ சொந்தக்கார பொம்பளை சொல்றா போல. சரி, அவங்க குடும்ப விவகாரம் நமக்கு எதுக்கு? நொங்கு கொடுத்து காசை வாங்குவோம். நொங்கு பதினி. வாங்க சார், நொங்கு சாப்பிடுங்க சார். வாங்க சார், பதினி குடிங்க சார். ரொம்ப நன்றினே. நொங்கு உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சி, கலப்படமே செய்ய முடியாத பொருள் இந்த நொங்கு தான். நொங்கு பதினி. எம்மா என்னம்மா இந்த மைனிகாரி இன்னும் காணோம்? இருட்டி வருவா எங்க பேர்வா? இவ்வளவு நேரம் எங்கேயாவது ஊர்ச்சிட்ட பேர்ப்பா. எனக்கு என்னமோ வர மைனிகாரிக்கு உன் மேல பயமே இல்லைன்னு தோணுதுமா. அப்படியாடி சொல்ற?
வரட்டு, இன்னைக்கு நான் அவளை கவனிச்சுக்கிறேன். ஒரு மாமியார்னா மருமகளுக்கு அப்படியே பயம் வர வேண்டாமா? என்ன மருமகளை கண்ட்ரோலா வச்சிருக்கிய நீ? வரட்டும், ஊர் சுத்திட்டு எவ்வளவு லேட்டா வராவ. ஒரு நொங்கு வாங்க சொன்னதுக்கு என்னமோ பனைமரத்துல ஏறி பறிக்கிற மாதிரி போயிருக்கா. பக்கத்து தெருவுல தான் இருக்கு நொங்கு கடை. அட பாவி நாத்து, உனக்காக கஷ்டப்பட்டு நொங்கு வாங்க போனா நீ என்னையும் என் மாமியார் கிட்ட வத்தி வைக்கிறியோ? இருடி இரு, உன்னை இந்த நொங்கு வச்சு சுவாலிய முடிக்கும். அத்தே அத்தே, இதை நொங்கு வாங்கிட்டு வந்துட்டே. வாங்க மேனி வாங்க, இப்பதான் உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. தெரியும் நாத்து தெரியும், நீ என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நாத்து, நான் போகும்போது தலைகீழ படுத்திருந்தேன், இன்னும் அப்படியே படுத்திருக்க? ஆமா மேனி, என்னமோ இப்படி படுத்திருக்கிறதா ரொம்ப சௌகரியமா இருக்கு எனக்கு. நாத்து, தலைகீழ நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நீ இப்போ அப்படித்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மேனி, ஏதோ சாரமரியா குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஏம்மா மருமகளே, உனக்கு கொஞ்சமாவது மாமியார்ன்ற மட்டு மரியாதை இருக்கா? என்னத்தே இது, நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு வேகாத வெயில்ல போய் நொங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? நல்லா போன போய் 2 மணி நேரம் ஆச்சு. நொங்கு வாங்க போனவ இவ்வளவு லேட்டா வந்தனா என் பொண்ணுக்கு நொங்கு திங்கிற ஆசையே போயிரும். என்னத்தே, உங்க மகளுக்கு இருக்க வாய்க்கு நொங்க மட்டுமா? ஒரே சமயத்துல நொங்கு, இளநீ, சருப்பத்து, அப்புறம் ஜூஸ், வாட்டர் மெலன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாளே, எதுக்கு இப்படி சொல்றீங்க? என்ன மேனி, நான் தலைகீழா படுத்திருக்கேன், எந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நாத்து, எந்திக்கிறதுக்கு சோம்பேறியா இருக்கோ? மேனி, சுகமா இருக்குன்னு படுத்திருக்கேன். என்னை பேச வைக்காதீங்க மேனி, பேச வைக்காதீங்க. ஏன் மருமகளே, என் மகளுக்கு ஒரு நொங்கு கேட்க கூட உரிமை இல்லையா? அதுக்கே இவ்வளவு சலிச்சுக்கிற? ஏன் தே, காலையில இருந்து வீட்டுல இவ்வளவு வேலை பார்த்தேனே, எனக்கு என்ன வேணும் இந்த வீட்டுல யாராவது கேக்குறீங்களா? சும்மா உட்காந்துக்கிட்டு தலைகையில படுத்துக்கிட்டு இருக்க உங்க மகளுக்கு நொங்கு வேணுங்கிறதுக்காக என்ன இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேகாத வெயில பத்தி விட்டுருக்கீங்க? இது எந்த ஒரு நியாயத்தை? பாத்தியா பாத்தியா, வர வர உன் மருமக உன்னை மடிக்கலன்னு சொன்னேன் பாத்தியா? இப்ப பேச்சல எப்படி இருக்கு? ஓஹோ, வர வர குளிர் விட்டு போச்சு போல. முன்னாடிலாம் பூனையை பார்த்த எலி மாதிரி மிரண்டு ஓடுவ, இப்பலாம் பூனையை பார்த்த புலி மாதிரி சும்மா உருன்னு ஏத்து நிக்கிற. இல்லத்தே, நடந்ததை சொன்னேன், நீங்க என்ன செய்யுங்க தே. இதோ உங்க நொங்கு. நொங்கு எதுக்குமா இப்படி கொலையோட கொண்டு வரணும்? நல்ல சீவி உடைச்சு வாங்கிட்டு வரலாம்ல. என் மவா கேக்குறதுல என்னமா தப்பு? நொங்கு சாப்பிடுற மாதிரி உடைச்சு வாங்கிட்டு வர வேண்டியதானே? அத்த பிடிங்க வலுத்த. ஐயோ அம்மா, என் தலையிலேயே போட்டாளே இவ. எனக்கு தலையெல்லாம் வலிக்குதே. என்னத்தே, போட்ட போல்ல நொங்கு நல்லா உடஞ்சிச்சாத்தே? நொங்கு உடையில மருமகளே, என் மண்டை தான் உடைஞ்சிச்சு மருமகளே. மேனி, அம்மா மண்டைய அப்புறம் கவனிச்சுக்கலாம், முதல்ல எனக்கு இந்த நொங்கு கட் பண்ணி எடுத்துட்டாங்க மேனி. பாவி, நான் பெத்த மவளே. மருமக என்னன்னா நொங்கு கொலைய தீக்காந்து மண்டையில போடுறா. மாவக்காரி என்னன்னா மண்டை உடைஞ்சா என்ன, நொங்கு உடைஞ்சா என்ன, எனக்கு திங்கிறதுக்கு மட்டும் வந்தா போதுன்றா. வாச்சதும் சரியில்லை, புதுசா வந்ததும் சரியில்லை. எத்தே, மகளை மட்டும் விழுந்து கவனிச்சின்னா கடைசியில இப்படித்தான் நிலைமை. மருமகளையும் கொஞ்சம் கவனிச்சு வைங்க தே, கடைசி காலத்துல நாங்க தான் துணையா இருப்போம். நல்லா இருப்பமா, இப்ப மண்டையில போட்டதே நீதானே? எத்தே, தெரியாம போட்டேத்தே, இன்னொரு டைம்னா ஒழுங்கா உங்க தலைக்கிட்ட வச்சு மெதுவா எப்படி இறக்கி வைக்கன்னு பாக்கியலா? மருமகளே, நீ ஒரு தடவை என் கபாலத்தை பிளந்ததே போதும், திரும்ப திரும்ப வந்து என் மண்டையை உடைச்சிடாதமா. உள்ள இருக்க மூளை எல்லாம் வெளியே வந்துட போகுது. சும்மா போய் சொல்லாதமா, உனக்கு என்ன மண்டையில மூளையா இருக்கு? சரியா சொன்ன மகளே. கோச்சிக்கிட்டு வந்த ஒன்ன விளக்கமா தலை அடிச்சு உன் புருஷ வீட்டுக்கு பத்தாம இங்க வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு மண்டையில மூளை இல்ல. சரியா சொன்ன மகளே. எத்தே, மண்டையில நொங்கு விழுந்ததுல உங்களுக்கு திடீர்னு சுய புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கத்தே, இன்னைக்கு நீங்க நல்லா பேசிருக்கீங்க. ஆமாமா மருமகளே, மண்டையில நொங்கு விழுந்தாலும் அவ பட்ல ஜாலியா தலையில படுத்துக்க பத்தியா? மாமியா வீட்டுல போய் மாமியா கையால 2 மிதி வாங்கினாதான் இவெல்லாம் அடங்குவா, இல்லாட்டி இப்படிதான் தலையில படுத்து கிடப்பா. எந்திரிடி முதல்ல நீ. என்னமா சொல்ற? என்ன பத்தி இன்னைக்கு சொல்ற நீ? உன் மருமகள சேர்ந்துட்டு இது என்னமா இது? எல்லா வீட்லயும் மருமகள மாமியார் கொடுமைப்படுத்துவா, இந்த வீட்ல நான் அம்மா தாரி மகளை கொடுமைப்படுத்தல. ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியாரி என்ன கொடுமைப்படுத்தி தான் பார்த்திருப்பீங்க, ஆனா என் மாமியாரே அவங்க மகளை என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.